இன்றைக்கு 20 வருடங்கள் முடிந்துவிட்டது. நாங்கள் நேற்று நடந்தது போன்ற ஒரு நிகழ்வாக எங்களது மனதில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த நிற்கும் இடத்திலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவு கூட இல்லாத நிலையில் யாருமற்ற நிலையில் சுடப்பட்டு அனாதவராக தான் வேலைக்கு போகும் நிலையில் தனது உயிரை மாய்ப்பு கொண்ட எங்களது நண்பர் சுயிர்தராஜனை இந்த இடத்தில் நாங்கள் நினைவு கூறுவதில் மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகவே பார்க்க வேண்டியுள்ளது. உண்மையில் ஒரு நல்ல நண்பர், அதோடு ஒரு துணிச்சலான ஊடகவியலாளர் என்ற வகையில் நாங்கள் பல்வேறு வகையான மனிதர்களை சந்தித்து இருக்கின்றோம். ஆனால் சுயிர்தராஜன் அளவிற்கு அந்த துணிச்சலோடு தனது ஊடக பணியை முன்னெடுத்து செல்லும் ஒருவராக இருந்தது உண்மையிலேயே அதில் நாங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு காத்திரமான அவர் பங்களிப்பை இந்த திருகோணமலை சமூகத்திற்கு அவர் செய்திருந்தார். இன்று அவர் தன்னுடைய அந்த பணிக்காக தன் உயிரை கூட துச்சமாக மதித்து தன்னுடைய பணியில் சிரத்தை எடுத்து தான் உயிரை விட்ட அந்த நிகழ்வு மிகவும் வேதனைக்குரியது. இன்று அவரது 2 பிள்ளைகள் அனாதவராக இன்று தந்தையின் அவர் எழுதிய அந்த விடயங்களை ஆய்ந்து தேடிக்கொண்டு இருப்பவர்கள் அந்த 2 பிள்ளைகளும் காணப்படுகின்றார்கள். என்று மனைவி கூட இல்லாத நிலை, அந்த தாயும் இல்லாத தந்தையும் இல்லாத நிலையில் அந்த பிள்ளைகள் 20 வருடமாக அவர்கள் எப்படியான ஒரு துர்ப்பாக்கி நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஊடக சமூகத்தை பொறுத்தவரையில் உண்மையில் சுயிர்தராஜன் என்ற அளவில் அவருக்கு அந்த குடும்பத்திற்கு எந்த அளவு பாரிய பங்களிப்பை ஊடக சமூகம் செய்ததாக நான் கருதவில்லை. அவரது நிறுவனம் கூட அவரை பெரிய அளவு கவனிக்கவில்லை. துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா சொல்ல வேண்டிய ஒரு பதிவு, சுயிர்தராஜன் மரணித்து சில காலத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு 140 ரூபாவோ 100 ரூபா செக் கொண்டு அனுப்பியிருந்தாங்க அவர் நிறுவனத்தால. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையாக அவரை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை தான் அந்த நேரத்தில் இருந்ததாகவே நாங்கள் எல்லோரும் ஊடகவியலாளர் என்ற வகையில் எல்லோரும் இந்த ஒரு வியாபார தளத்தின் மேல் நின்றுதான் நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களை வைத்து அவர் யாரோ வியாபாரம் செய்கிறார் என்ற ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்றைய நிலையில் அந்த நிலைகள் மாறி ஊடகம் என்பதானது ஒரு இந்த பத்திரிகை என்பதெல்லாம் வானொலி என்பதெல்லாம் காலப்பகுதியில் ஒளிந்து போய் விடுமோ என்ற நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் தங்களுடைய பாரிய பங்களிப்பை செய்து இன்று ஊடகத்தை நல்ல முறையில் நகர்த்தி கொண்டிருப்பது தெளிவாகின்றது. ஆகவே இந்த நிலையில் இன்று நாங்கள் எல்லோரும் அவரோடு பணி செய்தவர்கள், நான், அச்சுதன், ராஜ்குமார், எங்களோட பழைய இவர்கள் எல்லாம் அவரோடு நேற்று போல் உள்ளது. அவரோடு சேர்ந்து பணி செய்த நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ல எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். எங்களோடு நல்ல நண்பர். இப்படியான என்று அவர் எங்களோடு இல்லை, அவர் உருவப்படுத்த வைத்து நாங்கள் இன்று அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எதிர்காலத்தில் உண்மையில் இந்த ஊடக சமூகமானது அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை நான் இன்று முன்வைக்கிறேன்.